அதையெல்லாம் அடிப்படை அரசியல் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை, இத்தனை வேலையை நம்முடைய வீதி லீடர்ஸுடைய அமைப்பு ஒரு இடத்திலும் கூட செய்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் பெருமையாக கர்வமாக நினைக்கணும். காரணம், நமக்கு பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் பணம் கிடையாது, அரசு சம்பளம் கிடையாது, மக்களுடைய வரிப்பணத்தில் நாம வாழல. இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஒரு பெரிய இலக்கோடு தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல சமுதாய இலக்கமாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை என்ன அரசியலே பேசுறது இல்ல, அவர் கொஞ்சம் அரசியல் பேசணும், அண்ணாமலை என்ன கொஞ்சம் அரசியல் பேசணும், பழைய மாதிரி பேசணும். ஐயா, இந்த உலகத்தில் அரசியல் பேசுறது தான் ரொம்ப எளிமையான ஒரு வேலைங்க ஐயா. விமான நிலையத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தால் பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அவங்களுடைய கடமையை செய்வதற்காக மைக்கை நீட்டுவாங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி சரியில்லை. இந்த அரசியலை பேசுவதற்கு எதற்கு அண்ணாமலை அங்க போகணுங்க ஐயா? நாம் இந்த அரசியலை செய்வோம், அடிப்படை மாற்றத்திற்கான அரசியலை செய்வோம். தமிழகத்தில் இப்பதான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது, ஒரு ஆண்டு காலம் கொடுங்க, ஒரு ஆண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, கை குழந்தையோடு வந்திருக்கின்றார். மொத்தம் 234 எம்எல்ஏ 154 பேர் முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள்ள 2026 தேர்தலுக்கு பிறகு கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது, ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. தவறுகள் செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுகின்றோம், அதையும் சில இடத்துல திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு செய்யக்கூடிய வேலையை நாமும் செக் பண்ணி அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறோம். டாஸ்மார்க் எத்தனை கடைகள் இன்னும் 500 மீட்டருக்குள்ள இருக்கு, அதையும் அரசு ஆமோதித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். அது நல்ல ஒரு அரசியல் போக்கு. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவோங்க ஐயா. எனக்கு தெரியும், தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணல. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு ஒரு பேரு, புள்ள உடிக்கிற மாதிரி 10 எம்எல்ஏ பிடிச்சிட்டு வாங்க, அவங்கள சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு கொண்டு போங்க, அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா. தப்பா ஆட்சி பண்ணா ஆட்சியை கவலைப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில் வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும். அதே போல மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு நண்பர்களுக்கு இந்த மேடையில் நான் சில விஷயத்தை போட்டு உடைக்க விரும்புகின்றேன். எனக்கு நிறைய நம்முடைய பிஜேபி நண்பர்களாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை என்ன பிஜேபி விட்டு வரலைங்க, அவர் பிஜேபி பி டீமுங்க. அவர் டெல்லி எப்படி போனார் பார்த்தீங்களா? ஜம்முன்னு போனார், 4 நாள் ரிசைன் பண்றார். அமித்ஷாவை பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார், ஆனா சண்டையே போடலையே. சண்டை போட்டா தானே அவர் பிஜேபிக்கு எதிரி, சண்டையே போடலையே. அவர் மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயா உங்க வேலையில் நீங்க போங்க, என் வேலையில் நான் போறேன், எனக்கு ஒரு புது விதமான அரசியல் எண்ணம் இருக்கு, இதில் செஞ்சுக்கிறேன். அதுவும் போய் தான் அமித்ஷா அண்ணாமலையோட காதில் ஏதோ சொல்லி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அண்ணாமலை பக்காவாக தமிழ்நாட்டில் வந்து செய்வதற்காக பிஜேபி பிளீண்டின். ஆமா, உண்மைதான். அமித்ஷா என் காதில் ஒரு விஷயத்தை சொன்னார், இத்தனை காலமாக சொல்லல, இந்த மேடையில் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னார், டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன். நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதர சகோதரிகளோடு இங்கேயே இருந்துக்கிறேன். அதில் சில நண்பர்கள் அண்ணாமலை அமெரிக்கா போயிடுவார், டெக்சாஸ் போயிடுவார், கலிபோர்னியா போயிடுவார். ஐயா, இந்த கை இங்க குப்பை தாங்க எடுத்துட்டு இருக்கு, எங்கேயும் போல. டெல்லியே போகாத இந்த அண்ணாமலை எங்க அமெரிக்காவுக்கு போக போறான்? சரி, நான் சொல்றேன், சில பிஜேபி காரங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 20ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு. ஐயா, அண்ணாமலைக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்தீங்களாமா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாராமா? என்ன ஆஃபர் கொடுப்பீங்கன்னு அமித்ஷாவை கேளு. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு பிரின்சிபலோடு மட்டும்தான் நான் அரசியலை செய்திருக்கின்றேன். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுகின்றார்கள் என்று தெரிந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போராடியது நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
இன்னைக்கு தலைவர்கள் டெல்லியில் அழைத்தது நிஜம். எதுக்கு தம்பி ஒரு பிஜேபியில இருந்து இன்னொரு பிஜேபி மேல போராடுறீங்கன்னு கேட்டார். ஐயா, அந்த பிஜேபி கர்நாடகாக்கு இருக்கட்டும், இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும் ஐயா. மேகதாத்து கட்டுறாங்க, அதை எதிர்த்து மட்டும்தான் போராடி. ஒரு கட்சியில் இருந்த பொழுதும் சரி, கட்சியில் இல்லாத பொழுதும் சரி, எப்பொழுதும் தமிழினத்திற்காக மட்டும்தான் நாங்கள் நின்று இருக்கின்றோம், நிற்போம். மாற்றத்திற்காக உங்களோடு எப்பொழுதும் இருப்போம் என்று இந்த மேடையிலே சொல்வது என்னுடைய கடமையாக. நானும் பேச வேண்டாம்னு பாக்குறேங்க ஐயா, அதிகமா பேச வச்சிருங்க. 73 நாள் தான் ஆகுது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டாம் என்று பார்க்கின்றேன். பொறுப்பாக நம்முடைய சமுதாய பணியை மட்டும் செய்வோம். இந்த வயசுல பேக் டோர்ல போய் பவர்ல உட்கார்ந்து அந்த பவர்னுடைய சுவையை அனுபவிப்பது மகா பாவம், மகா தவறு. நமக்கு இது வேண்டாம். மக்களோடு இருந்து நேர்மையாக பணி செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக வீதியிட அமைப்பு இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேங்க. இப்போ ரூமுக்குள்ள பேசுற 4 வார்த்தை எப்பவுமே ரூமுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறாள், அது வெளியே சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றேன். அதனால் இப்போ வாட்சி கொஞ்சமாச்சு உங்க வேலையை பார்த்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக கீழே வந்து கொஞ்சமாச்சு பணி செய்யுங்க எதிர்க்கட்சி நண்பர்களே, அருமை சொந்தங்களே. அது மட்டும் இல்லை, இன்றும் இன்னைக்கும் வீதியிட அமைப்பும் கர்நாடகாவில் மேகதாத்து அணையை கட்டுவதை நாம் எதிர்க்கின்றோம். இது அரசியலுக்காக கைத்தட்டலுக்காக நாம் சொல்வதல்ல ஐயா. பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை இருக்கா? இருக்கு. பெங்களூர்ல தமிழர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க ஐயா. 15 லட்சம் பேருக்கு மேல பெங்களூர்ல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறாங்க. பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் மட்டுமே பாராளுமன்ற தொகுதியில் 7.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் அது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. மண்டியால் இருக்கிறாங்க, சிமோகாவில் இருக்கிறாங்க, சிக்மங்களூர்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அங்கேயும் இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமாக சண்டை போட்டு பார்டருக்கு போய் பிரச்சனையை பண்ணி கேட்டு இழுத்து மூடி 2 பஸ்ஸை உடைச்சு வீதியோட சமீபத்தில் 2 பச்சை துண்டை போட்டுட்டு போய் நாம செஞ்சுட்டா தமிழ்நாட்டுக்காக இருக்கிறோம். அது நமக்கு வேண்டாங்க. மேகதாத்தை எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் மத்திய அரசை நம்புகின்றோம். 2 மாநிலத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு அணை கட்ட வேண்டும் என்று ஒரு மாநிலம் முடிவு செய்யும் பொழுது அந்த லோக்கல் ரைப்பேரியன் ஸ்டேட்டாக கீழே தண்ணி வரக்கூடிய மாநிலங்கள் அதை எதிர்த்தால் அந்த அணையை கட்டுவதற்கு அந்த மாநிலத்திற்கு உரிமை இல்லை. ஆனால் தூரவசமாக 2021-22 கட்ட முடியாது என்று சொன்ன மத்திய அரசு இன்னைக்கு கர்நாடகா கட்டுவதற்கு பிரச்சனை இல்லை என்று சொல்வது உண்மையாலுமே நம்முடைய நெஞ்சு வலிக்குதுங்க. மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னும் நான் நம்புகின்றேன், நேர்மையான ஒரு மனிதர், தவறு செய்யாத ஒரு மனிதர். அதனால் 2 மாநிலத்துக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு முதலமைச்சர்களை அமர வைத்து தீர்வு கொடுக்கணும். இன்னைக்கும் கர்நாடகாவில் நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா நம்ம கிட்ட டிஜி ரிசர்வாயர் இருக்கு, திப்பன கொண்டகத்தா ரிசர்வாயர் இருக்குது, பெங்களூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் 2.2 TMC இருக்கு. அந்த தண்ணியை பெங்களூர் யூஸ் பண்ணா தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஐயா. எதுக்கு மேகதாத்துல அணை கட்டணும்? மஞ்சனப்பள்ளி டேம் இருக்குதுங்க ஐயா பெங்களூர் பக்கத்துல. மத்திய அரசு நிதி கொடுங்க, 500 கோடி கொடுங்க, 600 கோடி கொடுங்க, புதுப்பீங்க. ஏற்கனவே காவிரியில் வரக்கூடிய தண்ணியில எங்க தேங்குதோ இந்த 2 டேமையும் புதுப்பீங்க. பெங்களூர் மக்களுக்கும் அது வரப்பிரசாதமாக இருக்கட்டும். இதுதாங்க ஐயா நம்ம அரசியல். நம்ம இந்த பஸ்ஸை உடைக்கிறது, பச்சை துண்டு போட்டு போய் பார்டரில் இழுத்து மூடுறது நமக்கு இது வேண்டாங்க ஐயா. நாம் இன்னைக்கு சொல்வதெல்லாம் அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கும் பொழுது மத்திய அரசு தலையிட்டு நேர்மையான நாணயமான ஒரு தீர்வை கொடுங்க. பெங்களூரு மக்களுக்கும் தண்ணி பிரச்சனையை உறுதி செய்து கொடுங்க. ஏற்கனவே காவிரியில் தண்ணி வரல, தயவு செய்து இன்னொரு அணையை 9,000 கோடி ரூபாய்க்கு கட்டி அந்த மேகதாத்து அணை எங்க இருக்கு? இன்னைக்கு கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவருடைய சொந்த தொகுதியில மேகதாத்து இருக்குது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல அரசியல் பேச விரும்பல. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இல்ல அண்ணாமலை தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி பேசலையா? தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஐயா இப்பதான் வந்திருக்கிறாங்க. நான் நம்ம முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். ஐயா இந்த பட்ஜெட்டை பார்த்தோம், ஒரு 15,000 கோடி சேவ் பண்றீங்க, செலவினங்களை குறைக்க பாக்குறீங்க, 15,000 கோடி பிடிச்சி நிறுத்த பாக்குறீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய 15,000 கோடியில முதல் 5,000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷம் 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷத்துல அது 25,000 கோடி. பெரிய மாற்றம் நடக்கும். கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் ஒரு கிராமத்துக்கு போனாலும் லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம், உபரி தண்ணீரை லிஃப்ட் பண்ணி கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துறாங்க. எல்லோரும் அமைதியாக நல்லா இருக்கிறாங்க. ஒரு 5,000 கோடி ஒதுக்குங்க ஐயா. நீங்கள் சேமிக்கக்கூடிய 15,000 கோடியில 2வது 5,000 கோடி அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அரசு பள்ளிகளுக்கு ஐயா. நீங்க சேமிக்கக்கூடிய 3வது 5,000 கோடி கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக 5,000 கோடி கொடுங்க ஐயா. இப்படி நீங்க கொடுக்கலீங்கன்னா அவங்களால பட்ஜெட் போடவே முடியாது. செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும்.
ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் கேட்பாங்க, எல்லா மக்களுக்கும் பணம் வேணும். சேமிக்கக்கூடிய பணத்தில் இந்த 15,000 கோடியை 3-5,000 கோடியாக பிரித்து அடுத்த தமிழகத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகள் 25,000 கோடி, வருஷத்துக்கு 5,000 கோடி நீர் மேலாண்மை, கல்விக்கு வருஷத்துக்கு 5,000 கோடி, 5 வருஷம் 25,000 கோடி, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்கு 5,000 கோடி, 5 வருஷத்துக்கு 25,000 கோடி கொடுங்க ஐயா. தமிழ்நாடு நிச்சயமாக மாறும் மாறும் மாறும். இது மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு வீதியிட அமைப்பு சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய யோசனைகள். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். கரப்ஷன் நின்றுச்சுங்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கும். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டரில் வாங்கல, இப்போ பல அமைச்சர்கள் இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்களாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்களாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க ஐயா. 1 வருஷம் கழிச்சு நாங்கள் பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க. நேர்மையான ஆட்சி. நீங்க நேற்று சுதந்திர தின உரையில் சொன்னீங்க, தமிழகத்தில் கரப்ஷனை நம்முடைய காலத்தில் ஒழிப்புங்க ஐயா. நம்முடைய காலத்தில் டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீதியில் இருக்கட்டும், நம்முடைய காலத்தில் அந்த கரப்ஷனை ஒழிப்பு நம்மால் முடியும். செய்து கொடுக்க துணிந்தவர்கள் நாம் இங்கே இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்தில் யாரும் உட்காரல. இங்க இருக்கிறவங்க யாரும் எம்எல்ஏ இல்லை, யாரும் எம்பியா இருந்ததில்லை, யாரும் மந்திரியா இருந்ததில்லை. அதை சொல்வதற்கான முழு தார்மீக சுதந்திரமும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால் கொஞ்சம் கடிவாளம் போடுங்க ஐயா, லூஸ் விட்டுறாதீங்க. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுபடுத்திங்கன்னா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போய் அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோலில் வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். மக்கள் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையோடு அந்த இடத்தை கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் தவறு செய்யாமல் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் வீரநடை அமைப்பு சார்பாக சொல்லுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்லை, நான் அரசியல் பேசலாங்க ஐயா. நம்ம அரசியல் பேசக்கூடாது, நீங்கள் வந்திருக்கு. நம்ம சமுதாய பணியை மட்டும் செய்வோம், அடிப்படை மாற்றத்தை செய்வோம். ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அக்கா அருள்செல்வி அவர்களை நான் சங்கடப்படுத்த விரும்பல. அவங்க எல்லா அரசியல் கட்சிக்கு பொதுவானவங்க. ஐயா விவேக் அவர்கள் எல்லா அரசியல் கட்சிக்கு பொதுவானவங்க, எல்லாருக்கும் பொதுவானவங்க. நம்ம அரசியல் கட்சி இல்லை, சமுதாய கட்சி. சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. மக்களோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. ஐயா 73 நாள் பொறுப்பே இல்லாமல் ஒரு இயக்கம் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க ஐயா, ரொம்ப கஷ்டம். 73 நாட்கள் பொறுப்பு இல்லாமல் லீடர்லெஸ் கிரௌடா எல்லோரும் லீடரா இருப்பது பெரிய பாக்கியம். அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஈகோவை உடைச்சு, எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் நமக்குள்ள சண்டை வேண்டாங்க ஐயா. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க ஐயா. 1 பால்ல 6 அடிக்கும், ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் ஈகோவுக்கு இடம் கொடுக்காம எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் எவ்வளவு வேலை இந்த 1 மாசத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணியிருக்கிறீங்களே, எத்தனை வேலை செஞ்சிருக்கிறீங்க. அதை தொடர்ந்து நாம் செய்வோம். நம்முடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு என்று சொல்வதை விட மக்களுடைய புன்னகை தாங்க ஐயா முதல்ல கிடைக்கும். அது டிசம்பர் மாதத்திற்குள்ள நம்ம எல்லோருக்கும் அது கிடைக்கும். சொன்னபடி நாம் செய்வோம், எங்கேயும் நாம் போக வேண்டாங்க ஐயா. இதுல மட்டும் நாம் கவனம் பண்ணுவோம். கடைசியாக மீடியா நண்பர்கள், அண்ணன் டெல்லியில் சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அண்ணா, நீங்க வந்து ஒரு மைக் எடுத்து 2 காரசாரமா பேசி இருக்கணும் அப்படின்னு. ஐயா, இன்னைக்கு நீட் என்பது 2021, 2024, 2026 3 வருடம் நீட் பேப்பர் லீக் ஆச்சு. 2021 லோக்கலைஸா லீக் ஆச்சு, 24 கொஞ்சம் பெருசா லீக் ஆச்சு. உச்சநீதிமன்றம் நேரடியாக அந்த வழக்கு எடுத்து நடத்தினாங்க, ராதாகிருஷ்ணன் கமிட்டி போட்டாங்க. ஆனால் 2026 பொறுத்தவரை பெரிய அளவில் நடந்துச்சு. அதனால தான் நாம் சொன்னோம், மத்திய அரசுக்கு சொன்னோம், ஐயா பேசுங்க பேசுங்க, உட்கார வச்சு பேசுங்க. 80 லட்சம் பேர் இன்னைக்கு டெலிவரி பாயா இருக்கிறாங்க. 80 லட்சம் பேர் இந்தியாவில். யோசிச்சு பாருங்க, 80 லட்சம் பேர், 8 மில்லியன். 8 மில்லியன் என்பது ஐரோப்பிய நாடுகளில் சில நாட்டினுடைய மக்கள் தொகையினுடைய சைஸுங்க. இந்தியாவில் 80 லட்சம் பேர் டெலிவரி பாய். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், பிளிங்கிட்டா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? அந்த 80 லட்சம் பேர்த்துல 33 லட்சம் பேர் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க. 80 லட்சம் பேர்த்துல 33% ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெயில்ல, இந்த பொல்யூஷன்ல நம்ம ஆர்டர் பண்ற சிக்கன் பிரியாணிக்கும், மட்டன் பிரியாணிக்கும், பன்னீருக்கும், தோசைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கி இத்தனை ஆக்சிடென்ட் நடந்து அதை வந்து நம்ம வீட்டில் கொடுக்குறாங்க. ஐயா, இதே மாதிரி இருக்க முடியுமா? நித்தி ஆயோக் சொல்லுது 2030 முடியும் பொழுது 2.5 கோடி பேர் இந்தியாவில் டெலிவரி பாயா இருப்பாங்க. 2.5 கோடி பேர்.
2.5 கோடி பேர். யோசிச்சு பாருங்க ஐயா, நாடு தாங்குமா? 2.5 கோடி உறுப்பினர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும்? அவங்களை என்ன வேலை நம்ம செய்ய வைக்கணும்? இன்னைக்கே நீங்க அமெரிக்காவில் பல இடத்துக்கு போங்க, ரோட்ல டிராபிக்ல வண்டி நிக்கிற மாதிரி ரோபோ நின்றுட்டு இருக்கு. பல இடத்துல நீங்க பார்க்கலாம், அட்லாண்டால பார்க்கலாம், கலிபோர்னியால பார்க்கலாங்க ஐயா. ரோபோக்குள்ள சாப்பாடு வச்சிடறாங்க, வீட்டு வாசலுக்கு வந்துடும், பாஸ்போர்ட் போட்டா டப்பா ஓப்பன் ஆகிக்கும், சாப்பாடு எடுத்துக்கலாம். பல இடத்துல ட்ரோன்ல கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சிடறாங்க. இந்தியாவில் 5 வருஷத்துல வரப்போகுதுங்க ஐயா, வரப்போகுது. 80 லட்சம் பேர் எங்க போக போறாங்க? 2030 2.5 கோடி பேர் எங்க போக போறாங்க? நம்ம அரசியல் அவர்களுக்கான அரசியல், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும், அவர்கள் அடுத்த கட்ட எடுத்துட்டு போகணும். அதுக்காகத்தான் நம்ம சொன்னோம், மத்திய அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. 18 வயசுல இருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் 40% பேர்த்துக்கு வேலை இல்லை. படித்த டிகிரி இன்னைக்கு வெற்று காகிதமாக இருக்கு. இதை சொன்னா மத்திய அரசுக்கு எதிராக நம்ம போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ மோடிக்கு எதிராக கோஷம் போடல. இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அக்கறையில் நம்ம பேசணும். அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு பேசுகின்றோம். இது பெரிய கவனம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இருக்கணும். இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இன்மை என்பது பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்காளர்கள் ஜென்சி வாக்காளர்கள். 2029 பாராளுமன்ற தேர்தலில் 34 கோடி பேர் 1996க்கு பின்னாடி பிறந்தவங்க. இந்தியாவில் அவங்க தான் பெரிய பிளாக். 34 கோடி பேர் 1996க்கு பின்னாடி பிறந்தவங்க. 1980 96 நாம இருக்கக்கூடிய மில்லேனியல் 30 கோடி பேர். 65 கோடி பேர் 1980க்கு பின்னாடி பிறந்தவங்க ஓட்டு போட போறாங்க. எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கு, வேகமா இருக்காங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. பழசையெல்லாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை, நாளை காலையில் மாற்றம் வேணுங்கிறாங்க. அதற்கும் we the leaders அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையில் நடிகை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதை போச்சுங்க ஐயா, அதை போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்புக்கு இழுத்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது. அந்த வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பார்த்தீங்களா, எப்படி சொன்னாரு பார்த்தீங்களா, எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொன்னாரு பார்த்தீங்க. அந்த அரசியல்லாம் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980க்கு பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல் 65 கோடி பேர். அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கலிங்க ஐயா, வேறு அரசியல் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் நமக்கு இது புரிஞ்சிருச்சு. அவங்க குரலை நல்லா கேட்டுட்டோம். அதற்காக நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சமுதாய சேவையில் இருக்கோம். படிப்படியாக ஒரு மாற்றமாக நாம் கொண்டு வந்து நிச்சயமாக அதை செய்வோம் என்கின்ற பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து, ஐயா இன்னும் 14 நாள் இருக்கு. நாம் இன்னைக்கு தமிழகத்தில் மொத்தமாக எவ்வளவு மரம் இன்னைக்கு நாம வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய இலக்கு 20 லட்சம். இன்னைக்கு நம்ம 6,25,760 வச்சிருக்கோம். ஐயா நாயப்படி இன்னைக்கு நாம 10 லட்சத்தை தாண்டி இருக்கணும். ஆனா ஒரு இயக்கம் 6 லட்சம் மரம் வைத்தது 16 நாள்ல மிகப்பெரிய சாதனை. நம்ம அதுக்காக பூரிப்படைந்தாலும் கூட நம்ம இலக்கு என்ன பெருசுங்க ஐயா, 20 லட்சம். பல இடத்துல ஐயா மர பற்றாக்குறையா இருக்கு. டோல் ஃப்ரீ நம்பருக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணா மரம் கொடுக்க மாட்டாங்க, மரமே இல்லை, மரம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி பண்ணி சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. அதனால் நம்முடைய இலக்கு 20 லட்சம். படிப்படியாக எல்லா இடத்திலும் கூட ஒரு வாலண்டியர், ஒரு தன்னார்வலர், ஒரு மரத்தை நீங்கள் வைங்க அப்படிங்கிறதா நம்ம இலக்கு. 20 லட்சம் மரத்தை வச்சு அக்கா சொன்ன மாதிரி விவேக் ஐயா 37 லட்சம், நாமெல்லாம் சேர்ந்து இந்த மாதம் 20 லட்சம்னா 57 லட்சம். அந்த இலக்கு 1 கோடியை நாம் செய்து அக்கா கையில் ஒப்படைத்து விடலாம். எங்கே இருந்தாலும் கூட சின்ன கலைவாணர் அவருடைய ஆதரவு, அன்பு தமிழக மக்களுக்கு இருக்குது. வீதி லீடர்ஸ் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை பண்ணுகின்றோம். அதனால் இந்த கட்டுக்கடங்காத இந்த நிகழ்வு பெரிய கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து நடந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். கை ஒரு பக்கெழுத்து, கால் ஒரு பக்கெழுத்து. ஒரு படத்தில் கவுண்டமணி அண்ணனும் ரஜினி சாரும் ஒரு படத்தில் சினிமா பார்க்க போவாங்க. முதல்ல டிக்கெட் வாங்கினவங்களுக்கு தங்க செயின், 2வது டிக்கெட் வாங்கினவங்களுக்கு மோதிரன். எனக்கு அப்படித்தாங்க ஐயா இருந்துச்சு. ஆனால் கிடைத்த தங்க செயினும் மோதிரமும் நீங்க தாங்க ஐயா. அவனை இந்த எழுத்து வந்து மேடைக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த கிடைத்த தங்க செயினும் மோதிரமும் நீங்க தான். அதனால் தொடர்ந்து இருப்போம். நாம் யாரையும் முன்னிலைப்படுத்த போவதில்லை. என்னோட புகைப்படத்தையும் தவறுங்கன்னு பல இடத்துல கேட்கிறேன். எல்லோரையும் முன்னிலைப்படுத்துங்க, உங்களை முன்னிலைப்படுத்துங்க, தலைவர்களை முன்னிலைப்படுத்துங்க, ஊரை முன்னிலைப்படுத்துங்க. அங்கிருந்து மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். வருங்காலம் நம்முடையது. கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாமல் தளராம வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க. நிச்சயமாக மாற்றம் நம் பக்கம் வரும் என்று சொல்லி, மேடைக்கு இடதுபுறம், மேடைக்கு வலதுபுறம், மேடையினுடைய பின்புறம், மேடையில் மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய சென்னை கார்பரேஷனில்
நம்முடைய கவுன்சிலராக இருந்து மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா உமானந்த் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இந்த நேரத்தில் நான் பேரை எங்கே இடத்துலையும் சொல்றது தலைவர்கள் என்று சொன்னால் எல்லா தலைவர்கள் தான். மேலே இருக்கவங்க கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி ஒரு 10 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு இருக்குது நான் பார்த்தா இன்னைக்கு. அதே போல் கருநாகராஜனாக இருக்கட்டும், அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்களாக இருக்கட்டும், சகோதரர் வினோத் அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்முடைய சுமதி வெங்கடேஷ் அக்கா ஆரம்பித்து, நளினி அக்கா ஆரம்பித்து எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு இதில் அரசியல் பண்ண மாட்டாங்க, மக்களுக்காக இருக்கிறாங்கன்னு 16 நாள் நம்ம வேலையை பார்த்துட்டு இவங்க எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. இவர்களுக்கு நம்முடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அக்கா அருள்செல்வி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, இலக்கு 20 லட்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம். சமுதாயத்தினுடைய அழுக்கு மட்டுமல்ல, அரசியலினுடைய கரைபடிந்த அழுக்கையும் சுத்தம் செய்வோம். ஒரு மாற்றத்திற்காக நிற்போம் என்று சொல்லி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, ஐயா நான் பேரே சொல்லலை, ஆனால் வேலை செஞ்சவங்க முன்னாடி இருக்கிறவங்க பேரை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். மேடையில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் என்னை விட முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தது. நான் இதில் வெறும் பார்வையாளராக மட்டும்தான் அந்த 1/2 மணி நேரம் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி செஞ்சதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறீங்க, விடிய விடிய உழைச்சவங்க பின்னாடி இருக்கிறீங்க. அண்ணன் பெப்பர்ஸ் நாச்சியப்பன் அவர்லேருந்து ஆரம்பித்து எல்லா அக்கா இங்கே இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, முன்னிறுக்கில் நிற்பவங்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு பொறுமையாக இருங்க, வேலையோடு சித்தாந்தமாக இருங்க. பெரிய மாற்றத்தை நோக்கி போகும். நமக்கு எஜமான் டெல்லியில் வேண்டாம், எஜமான் சென்னையில் வேண்டாம், நம்ம ஊரில் நமக்கான எஜமானை தேடிக்கொள்வோம், மாற்றத்திற்காக நிற்போம் என்று சொல்லி நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். தமிழகம் வாழ்க, பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. நன்றி.